ஜெபிப்போம். கலான்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அனாதி ஸ்நேகத்தினால் எங்களை ஸ்நேகித்து காரணத்தினால் இழுத்து கொண்டவரே, எங்கள் மேலே கொண்ட அன்பினாலும் குமாரனா இயேசுவை தந்தரில் இவ்வளோ பெரிய அரிசி இலவசமாய் கொடுத்தவரை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அந்த இயேசுவோடு கூட கொடுத்த எல்லா உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய நன்மைகளை அவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் நீரில் எழுதி கொடுத்த சத்திய வேதத்துக்கு நன்றி. எங்களுக்கு தந்திர பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. நாங்கள் தியானிக்க போகிற வசனத்துக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம். பிரகாசமுள்ள மனக்கங்களை தாங்க ஆண்டவரை புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்து சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியார் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இது சிலுவையிலே என் பாவத்திற்காய் இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு பாவபாரம் தான் உருண்டோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. இந்த சரித்திர நாயகன் ஆரம்பம் அதிசயம் அற்புதமாம். இதன் முடிவோ உன்னில் ரட்சிப்பு என்று கொண்டாடுகிறோ. இது சிலுவையிலே என் பாவத்துக்காய் இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு ஜீவன் தந்த என் நேசன்பே, எனக்காய் மரித்து ரத்தம் சிந்தி என் பாவங்களேற்றாரே. பாவபாரம் தான் உருண்டோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. சிலுவையிலே இந்த நாளிலும் கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நான் இந்த நாளிலே வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் பார்த்த பொழுது டிட்டோரியேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், சீர்குலைவும் மன உறுதியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பேதுரு மற்ற யூத பின்னணியிலிருந்து வந்த மக்கள் புறவினத்தாரோடு கலந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்த அந்த மக்கள் இடறி போகத்தக்கதாக பேதுருவும் மற்ற யூத மார்க்கத்தமைந்த கிறிஸ்தவர்களும் அவர் நடந்து கொண்டபடியினாலே பவுல் ஒரு சீர்குலைவை அவருடைய ஊழியத்திலே உண்டாக்கி விட்டதாக அவர்களுக்கு கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு பின்வாங்கி போகிறார். பின்வாங்கி போன பேதுருவை மறுபடியும் அவர் கடிந்து கொண்டு அவர் சத்தியத்துக்கு எது சத்தியம் என்பதை தைரியமாக சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடந்த வாரத்திலே பீட்டர்ஸ் ரிலாப்ஸ், பேதுருடைய பின்வாங்குதலை குறித்து 11வது வசனத்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே பால்ஸ் ரெபியூக், பவுலின் கடிந்து கொள்ளுதலை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது காரியம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். கலேஷியன் சாப்டர் 2:14. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? கர்த்தருக்கு மகிமை. முதல் காரியம் வாசிக்கும் பொழுது கண்டம்னேஷன், அவருடைய கண்டனத்தை குறித்து அங்கே கூறுகிறதை நான் பார்க்கின்றோம். பேதுரு அவர் என்ன பண்ணுகிறார், யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர், ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரோடு கூட 3 வருடம் அவரோடு ஊழியத்தில் இருந்தவர். அதன் பின்னதாக பரிசுத்தாவி பெற்ற பின்னதாக அவர் சொன்ன வார்த்தையும் இப்பொழுது அவர் நடந்து கொள்கிற விதத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாம் நேருக்கு மாறாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். உதாரணமாய் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில்
37 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதயத்தில் குத்தப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது 38வது வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறார், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு 40வது வசனத்தில் சொல்கிற வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இவ்விதமாக தான் பேதுரு முதலாவது பரிசுத்தாவை பெற்றப்பட்டதாக அவர் பண்ணின ஒரு பிரசங்கம். எந்த யூத பெண்ணிலிருந்து பவுல் இயேசுவை சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய் புறவினத்தார் சுவிசேஷ அறிவித்த ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணினாரோ அதே பின்னணியிலிருந்து வந்தவர் தான் பேதுரு. அந்த பின்னணி வந்த பேதுரு யூதர்கள் மத்தியிலே, மற்ற புற தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்கிறேன் என்று புத்தி சொல்கிறார். அப்போ முதலாவது சொல்லும் பொழுது யூத மக்களை பார்த்து அது மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லி அவர் சொல்லுகிற அதே பேதுரு இந்த புறவினத்தார் மத்தியில் வரும்பொழுது என்ன பண்ணுகிறார், புறவினத்தாரை யூத மார்க்கமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு தலைவராக இருக்கிறவர் முன்பு ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணாக்கா எது மாறுபாடுள்ள சந்ததி? இப்போ அப்போஸ்தலர் 2:40 சொன்னது நெறிகட்ட தலைமுறை என்பது யூத மார்க்கத்திலிருந்து வந்த மக்களையா, அல்லது இப்பொழுது புறவினத்தார் மத்தியில் வரும்பொழுது இந்த புறவினத்தார் நெறிகட்ட தலைமுறை என்று சொல்ல முடியுமா? எனவே இவர் இரண்டும் ஒரு நிலையில்லாத ஒரு அவர் நிலையில்லாத ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தில் நிற்கிறதை நான் பார்க்கணும். அந்த சரியான ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, சத்தியத்தின்படி சரியாக நடக்கணும். அதான் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது சத்தியத்தின்படி ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, அப்போ அங்கே சொன்னவர் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே அதே விதமாக தான் உறுதியான நிலைப்பாடை அவர் எடுத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் உறுதியான நிலைப்பாடு எடுக்காமல் இவர் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகிடுச்சு சொன்ன அதே அந்த சந்ததிக்குரிய காரியத்தை இவர் புறவினத்தாருக்கு அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் பண்ணுங்க மாத்திரமல்ல, கட்டாயம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதில் தான் அது கண்டனம் பண்ணுகிறார். எனவே மூப்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சத்தியம்தான் முக்கியமாக ஒழிய ஒருவருடைய தலைமை அல்லது அவருடைய ஊழியத்தினுடைய ஆயுசு நாட்கள் அல்லது பெரிய ஸ்தாபனத்துடைய தலைவர்கள் இது முக்கியமாக இல்லை. இப்படி தான் ஆதியில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்த மக்கள் எல்லாம் எலியாவை பார்க்கும்போது ஆகாபை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கிறோம், யாரை குறித்தும் பயப்படவே இல்லை. பரிசேரோ சைசேரோ ஏறதோ யாரை குறித்தும் அவர் பயப்படலை. சத்தியத்துக்கு தைரியமாக துணிவாக அவர்கள் நின்று பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே விதமாக தான் பவுல் சத்தியத்துக்கு சாட்சியாக வந்து நின்று தைரியமாக பேதுருவை கண்டனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைப்பாடு தான் இந்த நாளிலும் எந்த நாளிலும் நாம் சத்தியத்திற்கு நிற்க வேண்டும் ஒழிய தனிப்பட்ட நபரை கண்டித்து கொள்ளுதல் அல்ல. அவர்கள் சத்திய மார்க்கத்துக்கு மாறாக போகும் பொழுது அது தவறானது என்பதை, அந்த கொள்கையை நாம் கண்டித்து உணர்த்த வேண்டியது மிக மிக அவசியம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18 22 வசனம், 19 22 வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு சாப்டர் 5 verse 19 to 22. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு சாப்டர் 3 verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. எனவே எது பிரயோஜனம் உள்ளதோ, எது சத்தியமோ, எது உண்மையோ அதற்கு நாம் தைரியமாக உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் பேதுரு அந்த உறுதியான நிலைப்பாடு எடுக்கவில்லை. பரிசுத்தாய் பெற்ற பொழுது தைரியமாக பிரசங்கம் பண்ணினார். அதே நிலைப்பாட்டிலே தான் இப்போது இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்விதமாக இராமல்
எந்த மாறுபாடுள்ள சந்ததி என்று சொன்னாரோ அந்த சந்ததிக்குரிய கொள்கையை இந்த புறவினத்தாருக்கு அவர்கள் கட்டாயப்படுத்தி அவர்கள் அதை அனுசரிக்கும்படிக்கு அவர்களுக்கு போதிக்கிறதை அங்கே நான் பார்க்கிறோம். இதை தான் பவுல் என்ன பண்ணுகிறார், பேதுருவை நேர்முகமாக கண்டிக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும், முதல் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். மேத்யூ சாப்டர் 15 verse 1 onwards. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. எனவே இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பாரம்பரிய கொள்கைக்கு இயேசு கிறிஸ்து கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் மேலே குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் இயேசு பாரம்பரிய கொள்கை அல்ல, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு உறுதியான நிலைப்பாடு எடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் சதுசேயர்கள் வந்து அவரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுதும் அவர் அந்த உறுதியான நிலைப்பாடு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாடு இருந்தால்தான் சத்தியத்துக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்கிற ஒரு மனப்பான்மை ஒருபோது ஒரு தலைவருக்கு வரக்கூடாது, ஒரு ஊழியருக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் அவ்விதமாய் வரவே கூடாது. ஏன்னா பவுல் சொல்கிறார், நான் ஒரு நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ரோமருக்கு நிருபத்தில் 14ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்க நான் கேட்போம். ரோமர் சாப்டர் 14 verse 13 to 17. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய கொள்கையிலே உறுதியான நிலைப்பாடு ஒருவனுக்கு இருக்கும் பொழுது அது தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டுமே ஒழிய அது இன்னொருவருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. இப்போ பேதுரு வந்து யூத மார்க்கத்தின்படி அமைந்து யூத மார்க்கத்தின் பின்னணியில் வருகிற கொள்கையை அவர் கடைபிடிக்கிறார் என்றால் அது அவரோடு இருக்கணும். ஆனால் புறவினத்தாருக்கு போய் அதை வந்து அந்த யூத மார்க்கத்தினுடைய கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயம் பண்ணுகிறது தவறான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அது இடரலுக்கு ஏதுவாக போய்விடும். அதனால தான் இடரலுக்கல்லை வைக்காதிருப்பானாக என்று சொல்லி அங்கே நான் பார்க்கின்றோம். இப்போ இயேசுவை எடுத்துக்கொண்டால் யூத மார்க்கத்தில் வந்தவர்கள் தான். அந்த யூத மார்க்கத்தில் வந்த அந்த மக்கள் புறவினத்தாரை நாயை போல அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை நடத்துவார்கள். அவர்கள் ஒருபோது அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை. சமாரிய பெண்ணோடு கூட அவர் சம்பாஷிக்கின்றார். கானானை ஸ்திரீக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறதை நான் பார்க்கிறோம். குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறதை நான் பார்க்கிறோம். எனவே அவர் பார்க்கும் பொழுது, ஏனெனில் அவர் யூதருக்கு மாத்திரம் தேவன் இல்லை, புறவினத்தாருக்கு தேவன், அகில உலகத்துக்கும் அவர் தான் இரட்சகராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனும் ஒரு ஊழியரும் ஸ்தாபனமும் எடுக்க வேண்டிய அவசியம். எடுக்காத பொழுது தனிப்பட்ட நபருக்காக இல்லை, எடுத்த கொள்கை நிமித்தமாய் அவர் கண்டனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2வது காரியம் வாசிக்கிறோம். அந்த கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். கலேசியன் சாப்டர் 2 verse 15 and 16. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். 2வது கான்ட்ராடிக்ஷன், அதாவது 2வது நேர் மாறுபாடான ஒரு செயல். அதாவது என்னன்னாக்கா, இங்கே வாசிக்கும் பொழுது இவர்கள் யூத பின்னணியில் வந்தவர்கள், யூத மார்க்கத்தின்படியே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மக்கள். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் அவர் நீதியாக தான் இருக்குமே ஒழிய அது தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியாக இருக்க முடியாது. இது என்றைக்கு இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு தான் இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் ஒருவன் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை ஒருவன் அடைய முடியும். இதை குறித்து பவுல் ஏற்கனவே பேதுரு தன்னுடைய அனுபவத்தில் அவர் அறிந்திருக்கிறார். உதாரணமாக வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது
43வது வசனத்தில் கொர்நேலி வீட்டில் போய் ஆண்டவராக இயேசுவினுடைய நடத்துதலின்படியே அந்த பிறவினத்தாராக இருக்கிற அந்த கொர்நேலி ரோம குடிமகனாக இருக்கிற அந்த வீட்டிலே போய் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவித்து விட்டு அதில் 43வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அதே பேதுரு அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:34 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த யூத பின்னணியில் வந்த அந்த பேதுரு ரோம குடிமகனாக இருக்கிற ஒரு பிறவனத்தாருக்கு ஆண்டவராக இயேசுனுடைய நடத்துதலின்படியே அவர் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கும் பொழுது இந்த நிச்சயத்தை உடைய அந்த பேதுரு பிறவினத்தார்கிட்ட வரும்பொழுது அவர் ஏன் மாறுபாடான நிலையை அவர் எடுக்கின்றார்? நேர் மாறுபாடான ஒரு செயலாக அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே ஒன்றுக்கொன்று முரண்பாடு. அங்கே சொல்லும் பொழுது பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒன்று, இங்கே வரும்பொழுது செயல்பாடிலே ஒன்று. அதே விதமாக ஆண்டவர் நடத்தும் பொழுது அங்கே போய் சொல்லி அது மாத்திரமல்ல, இந்த நிலைப்பாடு எடுப்பார் என்று தான் அந்த கொர்நேலி வீட்டில் அந்த 10:43 அவர் நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கார். சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வருகிறார். அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தந்த வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு மாற்று அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி பேதுருவே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒருவனை நீதிமான் ஆக்குகிறது என்பது தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது ஒழிய மனிதனுடைய கடமை அவருடைய ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகள் அல்லது நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதுனால ஒருவன் தேவனுடைய பார்வையிலே நீதிமான் ஆக முடியாது. அவன் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் ரட்சிப்பையும் அடைய முடியும், தேவனுக்கு அவன் ஏற்புடையவனாக மாற முடியும். இதுதான் அந்த பேதுரு முதலாவது கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணிடுது. அதே தான் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணிடுது. அதே தான். ஆனால் இந்த இடத்துல வரும்பொழுது அவர் நேர் மாறுபாடான ஒரு செயலை அவர் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு சாப்டர் 4 verse 3, 4, 5. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோടെ அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோടെ ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒருபோதும் தேவனுக்கு ஏற்படைய ஒரு நிலையை தேவ நீதியை ஒருபோதும் ஒருவன் தன்னுடைய கிரிகைகளினாலே அடைய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்தாலும் அவன் ஒருபோதும் தேவ நீதியை அடைய முடியாது என்பதை இந்த பின்னணியிலிருந்து வந்த பேதுருவும் சரி மற்ற யூத கிறிஸ்தவர்களும் இயேசு விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் ஒருவன் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை தேவ நீதியை அவன் அடைய முடியும், அவன் நீதிமான் ஆக முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நேர் மாறுபாடான ஒரு செயலை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக வாசிக்கும்போது ஏன்னாக்கா அவர்கள் ஏன் பேதுரு விதமாக செய்கிறார், ஏன் யூத பெண்ணில் வந்து மக்கள் அப்படி செய்கிறாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பழைய பாரம்பரியத்தினுடைய எண்ணங்கள் அந்த தாக்கம் அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறதை அந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் அதே விதமாக பழைய பாரம்பரிய தாக்கங்கள் அல்லது ஜென்ம சுவாபத்தினுடைய தாக்கங்கள் அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த பின்னணியினுடைய தாக்கங்கள் இந்த நாட்களிலும் சபைகளில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை வந்து புறவினத்தாரை பாவிகள் என்று தான் சொல்வார்கள். பாவிகள் என்று மாத்திரமல்ல, புறவினத்தாரே அவர்கள் அவ்விதமாக தான் எண்ணி அவர்களோடு கூட கலவாமல் இருந்தார்கள். உதாரணமாக வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். 26ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 26 verse 45. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. பாவிகள் என்று மற்றவர்களை சொல்கிறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது லூக் சாப்டர் 18 verse 32. எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் புறஜாதியார் இடத்தில் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மத்தியில் வாசிக்கும் பொழுது அந்த பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு
அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களை பாவிகளாக தான் நினச்சாங்க. புறவினத்தார் எல்லாருமே பாவிகள் என்று சொல்லி தான் நினைத்தாங்க. ஆனால் யூதனாக இருந்தாலும் அவர்கள் புறவினத்தாராக இருந்தாலும் இயேசு விசுவாசிக்கிறது மூலமாகத்தான் ஒருவன் நீதிமான் ஆக முடியும் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்திருந்தபடினால தான் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி அவர்கள் தங்களை வேறுபடுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் வாசிக்கும் பொழுது புறஜாதியாரில் பிறந்து பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலேயே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து. அப்போ அந்த அறிவு இருந்திருந்தும் அதிலே ஒரு நிலைப்பாடு எடுக்க பேதுருவும் அந்த யூத பின்னணியில் வந்த அந்த கிறிஸ்தவர்களும் அந்த நிலைப்பாடை எடுக்க தவறிவிட்டார்கள். இது குறித்து பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 3 onwards. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். எனவே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். எப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடை அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்தார், அந்த நிலைப்பாட்டிலே நிலைத்திருக்கிறார், அதையே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம். ஆனால் பேதுரு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார். அது நிமித்தமாய் அநேக இடறி விடுகிறார்கள். இவர்கள் இடறுகிறது மாத்திரமல்ல, புறவினத்தார் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் வருகிறதை நான் பார்க்கிறோம். இதே விதமாக தான் ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய வாழ்க்கையில் பழைய சுவாபத்தினுடைய ஜென்ம சுவாபத்தின்படியே அவர்கள் வந்த பின்னணியை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? அதை விட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் மறுபடி பிறந்துள்ளோம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசி என்று சொல்லிவிட்டு பழைய நிலைப்பாட்டை எடுக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய பின்னணியில் வருகிற அந்த பின்னணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த பின்னணிக்கு வருகிற முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதனால் இவர்களுக்கு சில ஆதாயம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடினாலே அந்த ஆதாயத்திற்காக நேர் மாறுபாடான ஒரு செயலை, நேர் மாறுபாடான ஒரு நிலை எடுக்கிறதை இன்றைக்கும் சபைகளிலே நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒருபோதும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. ஒரே சீராக நாம் போக வேண்டியது மிக மிக அவசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse 10 and 11. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். எனவே அந்த இடத்துல அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். அந்த இடத்துல ரட்சிப்பு என்பது வாசிக்கும் பொழுது பவுலும் பர்னபாவும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்கு செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோப்பு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களை கடாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறவினத்தாருக்கு தேவன் தான், மனுக்குலம் முழுவதற்கும் தேவன். இதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? மாறுபாடான நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு தங்களை வேறுபடுத்தி கொண்டு தங்களை மற்றும் வித்தியாசமாக அவர்கள் வெளிப்புறமாக தோற்றத்திலே வேறுபாடு காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். இதெல்லாம் சத்தியத்துக்கு நேர் எதிர்மறையான ஒரு செயல். ஆண்டவர் உள்ளபூர்வமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். உள்ளபூர்வமான மாற்றத்தை வெளிப்படையாக செயல்களிலே காண்பிக்க வேண்டியது அவசியமே ஒழிய உள்ளபூர்வமாக எடுத்த மாற்றத்துக்கும் வெளியிலே செய்கிற செயலுக்கும் ஒன்றும் ஒத்து வராத நிலை ஒருபோது இருக்கவே கூடாது.
இன்றைக்கு அப்படி இருக்கிற ஒரு நிலை காணப்படுகிறதுனால தான் அநேகர் இடறுகிறதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். எனவே யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறதை வழியே யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு அல்ல, எல்லாருக்கும் ரட்சிப்பு. அதனால தான் லூக்கா 2:10 வாசிக்கிறோம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு அந்த பேதுருவும் மற்ற யூத பின்னணியில் வந்த மக்கள் யூத பின்னணி வந்திருந்தாலும் அவர்கள் செய்கிற நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலே நீதிமான் ஆக முடியாது, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, புறவினத்தாடத்தில் வரும்பொழுது அவர்களை புறவினத்து யூதனாக மாறும்படி கட்டாயம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நேர் எதிர்மறையான ஒரு செயல்பாடு நிலைப்பாடு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் அவர் என்ன பண்ணுகிறார், கடிந்து கொள்கிறார். 3வது காரியம் வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 17-18 வசனம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால், அதாவது முன்னாடி பாவிகளாக இருந்தோன்றதுனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிற காணப்படுவோமானால் கிறிஸ்து மரித்தது பாவத்திற்கு காரணரோ? அதாவது என்னன்னாக்கா என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்யணாக்கா ஒருவனை பாவி என்று குற்றப்படுத்தும். பாவி என்று குற்றப்படுத்த அது ரோமருக்கு நிருபத்தில் அழகாக நான் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் பக்தன் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 7வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். ரோமர் சாப்டர் 7:7 onwards. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் அல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். நல்லா கவனிக்கிற அந்த வார்த்தை, முன்னே நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த பொழுது, அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜீவனற்றவர்களாக இருந்தேன், இருக்கிறோம் நாம். ஆனால் என்றைக்கு கற்பனை வந்த பொழுதோ பாவம் உயிர் கொண்டது. இனி நான் பாவி என்கிற ஒரு உணர்வு வந்துவிட்டது. அதனால் பாவி என்கிற உணர்வு வந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையுமா கர்த்தராகிய இயேசுவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன், பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான். அப்போ நியாயப்பிரமாணம் வந்த உடனே அது வரைக்கும் அந்த பாவி என்கிற உணர்வு இல்லாமல் இருந்தவன் இப்போ பாவி என்கிற உணர்வுக்கு வந்து விட்டானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தானே இயேசு விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்ட பின்னதாக இன்னும் நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா, இயேசு மரித்தது நம்ம பாவம் செய்வதற்கு ஏதுவாயிற்றோ? அதாவது இயேசு மரிக்காமலே என்ன பண்ணுகிறோம், அப்போ நியாயப்பிரமாணம் போதும் என்று எண்ணி விடுவோமே. அப்போ நியாயப்பிரமாணம் போது என்றால் திரும்ப ஏன் இயேசுக்குள்ளே வர வேண்டும்? இயேசுக்கு வந்த பின்னதாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் ஏன் திரும்ப பழையபடி அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு ஏன் போக வேண்டும்? அப்போ கிறிஸ்து மரித்தது பாவத்துக்கு ஏதுவாயிற்றோ? அதான் அந்த கேள்வியை அவர் கேட்கின்றார். அப்போ அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, எனவே கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு நாடுகிற நாமும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் பின்னணி மக்கள் யாராக இருந்தாலும் அங்கே என்ன வாசிக்கிறோம், கிறிஸ்து அந்த வசனத்தை வாசிக்கிற பிரமாணத்தை மீறுகிறவர்களாக காணப்படுவோம் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்போம். அந்த வசனத்தை மறுபடியும் கவனிப்போம். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால், எப்போ? இயேசு ஏற்றுக்கொண்ட பின்னதாக, ரட்சிக்கப்பட்ட பின்னதாக, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின்னதாக. இது எல்லாரும் இந்த ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கு எல்லாருக்கும் அது தெரியும், நான் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவை விட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் மறுபடியும் கிரிகைக்கு போவார்களானால் அப்போ இயேசு மரித்தது வீணாயிடுச்சே. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றது எல்லாமே என்ன ஆகுது? பாவத்துக்கு ஏதுவாக கொண்டு போகுதோ? கிறிஸ்து மரித்தது அதனால் பாவம் செய்வதற்கு துணையாக போகிறதோ என்கிறதான் அந்த கேள்வியை அவர் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? எனவே இப்போது எப்படி நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு காரணமாச்சு, அதை நியாயப்பிரமாணம் வந்தானே குற்றவாளி என்கிற நிலைக்கு ஒருவன் வந்து விடுகிறான். விபச்சாரம் செய்யாதே என்று சொன்னால் அவன் உடனே விபச்சாரம் செய்தவனாக அவன் காணப்படுகிறான். கொலை செய்யாதே என்று சொன்ன பொழுது அவன் கொலை செய்கிறான், பாவி என்று காணப்படுகிறான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பின்னதாக நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும், நியாயப்பிரமாணம் விருத்தசனம் பண்ணால் தான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கிறிஸ்து பாவத்துக்கு மரணத்துக்கு காரணரோ? யோசிச்சு பாருங்கள். அதுதான் அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அடுத்த காரியம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அல்லவே, அப்படி இருக்க முடியாதே. நான் இடித்து போட்டவைகளே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன்.
2 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 3 verse 4-5-6. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எனவே பவுல் செய்கிற அந்த ஊழியமானது அது தேவனால் உண்டான ஒரு ஊழியம் தானே ஒழிய இது இவரால் சொல்லிக் கொண்டுகிற ஒரு கொள்கை அல்ல. எனவே தேவன் தான் ஒருவனை நீதிமானாக்குகிறவர். எனவே தேவன் சொல்கிற அந்த கொள்கையின்படி தான் நான் நீதிமான் ஆக முடியும். எனவே இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் ஒருவன் நீதிமான் ஆக முடியுமே ஒழிய ஒருபோதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டவன் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளே அவன் முயற்சிப்பானால் ஒருபோதும் தேவனுக்கு ஏற்புடைய நிலையை ஆக மாட்டான். தொடர்ந்து பாவி என்கிற உணர்வு தான் அவனுடைய உள்ளத்திலே காணப்படும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாலும் பாவி என்கிற ஒரு நிலை தான் அவனுக்கு வருகிறதை நான் பார்க்கிறோம். ரோமருக்கு 9ஆம் அதிகாரம் 30-33 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 9 verse 30-33. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினாலென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதுக்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 30வது வசனத்தை நான் கவனிப்போம், நன்றாக கவனிப்போம். அந்த 30வது வசனத்தை சொல்லுகிறார், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அப்போ யூத மக்கள் அடைய முடியாத ஒரு காரியத்தை தங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அடைய முடியாததை இன்றைக்கு புறவினத்தார் இயேசு விசுவாசத்தின் மூலமாக அடைந்தார்கள். அது எதனால் வருது? விசுவாசத்தினால் ஆகும் தேவ நீதியே. ஏன்னா இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவாக முடிவாக இருக்கிறார். எனவே நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன் அடையலை? அவர்கள் தங்கள் கிரிகைகளினாலே அதை முயற்சித்தார்கள். கிரிகையினாலே அதை அடைய முடியும் என்று சொன்னால் இதே தான் இன்றைக்கும் நிலைமை நடக்கிறது. எப்படி கலாத்திய சபையிலே விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த மக்கள் மறுபடியும் தங்களுடைய கிரிகைகளினாலே தேவனுக்கு ஏற்படைய நிலையை அடைய முடியும். இன்றைக்கு அதே விதமாக தான். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், ஆண்டவரை நாம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும் பொழுது சோத்தரிக்கும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு பிரியமாக அறிந்து அவரை உண்மையோடு தொழுது கொள்கிறோம். இப்போ அந்த தொழுது கொண்டால் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அந்த அங்கீகாரம் இருக்குமானால் ஆண்டோடைய இரக்கம் கிடைக்காதா? கிருபை கிடைக்காதா? ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அதை ஒரு கிரிகையினாலே அதை செய்ய முயற்சிக்கிறார். கொஞ்சம் அது முதல்ல பெருசாக தெரியாது. முதல்ல கைகளை தட்டி ஆராதிப்போம், கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், ஓசையுள்ள கைத்தாளங்களோடு ஆராதிப்போம். ரொம்ப வேகமாக உபவாசம் இருந்து செய்வோம். உபவாசம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த கிரிகை செய்கிறதுனாலே ஒருவனுக்கு நீதி கிடைப்பதில்லை. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே மாமிசம் சாப்பிடாமல் இருந்து நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று எண்ணுகிறது. இதெல்லாம் கிரிகையை சார்ந்து போகிறது. விசுவாசத்தின் அடிப்படையில் அல்ல, கிரிகையின் அடிப்படையில் போகிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் எப்படி யூதர்கள் தேடினபடினால்தான் அவர்கள் இடறி போய் இயேசுவை மறுதளித்தார்கள். அதே விதமாக தான் இன்றைக்கு பலவிதமான கொள்கைகளினாலே தங்கள் நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கிற எந்த ஒரு பக்தனாக இருந்தாலும் எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்த கடைசி நாட்களில் இடறி போகக்கூடிய ஒரு காலம். ஏனெனில் தங்களுக்குள் இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிறதில்ல, தங்களுடைய கிரிகைகளின் மேலே தான் அவர்கள் நம்பிக்கை வைத்து போகிறார்கள். இன்றைக்கி அதுதான் நடக்குது. அநேக பக்தி முயற்சிகளின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள் ஒழிய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையிலே உறுதி இருக்கிறது இல்லை. ஏன்னா முதலாவது அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எந்த கிரியையும் அவர்கள் செய்யவில்லை. கர்த்தராகிய இயேசு விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், புதிய சிறுசியாக மாறினார்கள். என்ன கிரியை செய்தாங்க? அதே நிலைப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்க வேண்டியது அவசியம். நாம் கிரியை செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அது நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, வேதத்தை வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டியது கடமை. ஆனால் இதை செஞ்சுட்டாக்கா நீதிமான் ஆவேன் என்று சொல்லி அந்த கிரிகைகள் மேலே நம்பிக்கை வைக்கிற காரியம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அதுதான் அந்த கலாத்திய சபையிലേക്ക് வந்த பேதுருவும் அவனோடு கூட வந்த யூத மார்க்கத்தாரும் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறதை நான் பார்க்கின்றோம். அப்படி இருந்தால் இயேசு மரித்தது வீணாகுமே. அதே காரியத்தை எல்லா சபையிலும் செய்கிறாங்களே. எல்லா சபைகளிலும் அவர்கள் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அந்த கிரியை செஞ்சுட்டாக்கா நீதிமான் ஆயிடுவோம்னாக்கா இயேசு ஏன் வந்து மரிக்கணும்? ஞானஸ்தானம் கொடுத்தாக்கா பாவம் போயிடும். ஞானஸ்தானம் கொடுத்தா எப்படி பாவம் போகும்? அது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா சரி, முழுக்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, ஒருபோதும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலே போகாதே. வாசிக்கலாம், எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 9 verse 10.
இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. எனவே ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கிறது என்பது தெளிப்பு கொடுத்தாலும் பாவம் போகிறதில்ல, முழிக்க கொடுத்தாலும் பாவம் போகிறதில்ல, நாம் செய்கிற கிரியினாலே போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ரோமர் 6:3 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? மேலும் தேவனுடைய மகிமையால் கிறிஸ்து மரித்தோடு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறோம் என்று ரோமர் 6:3-4 வாசிக்கிறோம். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க? எல்லா ஊழியர்களும் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ தண்ணீருக்குள்ளே போகும் பொழுது உன் பழைய மனிதன் அடக்கப்படப்படுகிறான், உன் பாவம் அடக்க பண்ணப்படுது. நீ தண்ணீரை விட்டு வெளியில் வரும்பொழுது நீ புதிய சிறுசியாக வர. எப்படி இருக்க முடியும்? நான் செய்கிற சடங்குகளினால் எப்படிங்க ஒருவன் நீதிமானாக முடியும்? இது இப்படி இருந்தால் அப்போ முழிக்க ஞானஸ்நானம் கொடுத்தா இயேசு வந்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆயிருமே. யோவானஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசு வருவதற்கு முன்னதாக கொடுத்த ஞானஸ்நானம். அப்போ அவ்விதமாகல போகும். கிரிகையினாலே ஒருபோது நீதிமான் ஆக முடியாது. அதனால தான் மார்க் 16:16 ஆவியானவர் தெளிவாக எழுதியிருக்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஞானஸ்நானம் எடுத்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டான், ஏனெனில் அந்த ஞானஸ்நானம் அவனை ரட்சிக்காது. அடுத்த காரியம், அந்த ஞானஸ்நானம் அப்படியே எடுத்திருந்தாலும் நீ இயேசு நாமத்தில் எடுத்தால் தான் ரட்சிக்கப்படுவேன். இன்னொருத்தர் சொல்லலாம், பிதாக்கன் பரிசுத்த நாமத்தில் கொடுத்தா தான் ரட்சிக்கப்படுவேன், கர்த்தருடைய நாமத்தில் கொடுத்தா தான் ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கு நசரனா இயேசு நாமத்தில்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய உச்சரிப்புகளுக்கும் தங்களுடைய கிரிகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீ உச்சரித்து கொடுத்தாலும் உச்சரிப்பு கொடுக்கலனாலும் எடுக்கிறவனுடைய விசுவாசம் இல்லாவிட்டால் நீ என்ன செஞ்சாலும் அது அவனை ரட்சிக்கப் போகிறது இல்லை. தீத்து 3:5 வாசிக்கிறோம், நாம் செய்கிற நீதியின் கிரிகைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கிறது இல்லை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. எனவே ரோமர் 6:3 என்பது கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் புதிய சிறுசியாக மாறிவிடுகிறான். அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம். அதை அடுத்த காரியம்தான் தண்ணீருக்குள்ள ஞானஸ்நானம். எனவே இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த கிரிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு விளக்கம் வியாக்கியானங்கள் எல்லாம் மனிதனுடைய கிரிகைகளுக்கும் ஒவ்வொருவருடைய சடங்குகளுக்கும் சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு கொள்கை, அந்த கொள்கையிலே அதை முக்கியத்துவப்படுத்தி அந்த கொள்கையில் நிலைநிற்க முயற்சிக்கிறது. இதுதான் அந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்த பேதுரு மற்ற அந்த கிறிஸ்தவர்களும் புறவத்தார் மத்தியிலே நடந்து கொண்ட நிலைமை, கலாத்திய நாட்டில் நடந்து கொண்ட நிலைமை. அதை தான் அங்கே பவுல் அந்த குற்றம் சாட்டி கண்டிக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிலே நாம் நிலை நிற்க முயற்சிக்கின்றோம்? இன்றைக்கி நாம் இன்றைக்கு எவ்வளவோ இன்றைக்கு விசுவாசம் என்பது ரொம்ப இன்றைக்கு ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசம் ரொம்ப இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. வெறும் கிரிகையில் உதாரணமாக ஒரு திருமணம் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க? இப்போ எல்லாரும் வந்து கூடிவிட்டார்கள், எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இப்போ ஆவியானவரை நாம் கைகளை கொட்டி ஆண்டவரை வரவேற்போம், ஆவியானவர் வரவேற்போம். ஏங்க உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறாரு, அப்புறம் எப்படி அவரை வரவேற்கிறது? ஏன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி சொல்ல கேள்வி, உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். எனவே கூப்பிட்றாங்களாம், ஆண்டவர் சமீபம் வந்துடுறாராம். என்றைக்கு ஒருவர் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கே கிறிஸ்து அவனுக்குள் வந்து விடுகிறார். கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய வரலை. கொலோசியர் 1:27 வாசிக்கிற கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பவுல் 2:13-5 வாசிக்கிற கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியீர்களா? இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அறிவை வெறுத்தார்கள். இந்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கு மனிதர்கள் விசுவாசத்திலே அவர்கள் ஆண்டவரை தேடாமல், விசுவாசத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடறி போகிற காலம் வரப்போகிறது. இன்றைக்கி அதே விதமாக தான் கலாத்திய நாட்டில் இந்த மக்கள் இடறுகிறதுக்கு ஏதுவாயிற்று. அதனால் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஏன் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தை முடிக்க போகிறீங்கன்னு சொல்கிறார். நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்கிறார். அதே நிலைமை இன்றைக்கும் பிசாசனவன் அநேக நிலைமையில கொண்டு போவதை பார்க்கிறோம். அதுதான் பவுல் சொல்கிற குற்றச்சாட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது காரியம், அதே கலாத்தியர் நிருபம் 2:19 வாசிக்கலாம். கலேசியன் சாப்டர் 2:19. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. அப்போ தேவனுக்கென்று நான் பிழைக்கும்படிக்கு நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்தேனே. நான் பிழைத்திருக்கிறது எதுக்காக பிழைக்கணும்? என்னுடைய கிரிகளுக்கா, என்னுடைய கொள்கைகளுக்கா, என் சடங்குக்கா, என் சம்பிரதாயத்துக்கா, என்னுடைய பாரம்பரியத்திற்கா, என்னுடைய பின்னணிக்கா, அல்லது நான் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கா, எதிலே நான் பிழைத்திருக்கணும்? இதை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்துக்கொள்ளுதல் மிக மிக முக்கியம். அதான் பவுல் அங்கே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறார். 19வது வசனத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. ஒரு நல்ல ஒரு உதாரணம் வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம்.
ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை நான் வாசிக்க நாம் கேட்போம். ரோமர் சாப்டர் 7 verse 1 to 6. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நாம் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்திருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். ஒரு 2 பேர் திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகியிருக்கும் பொழுது அந்த புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுதே வேறொரு திருமணம் பண்ணினா அது அவள் விபச்சாரி என்று எனப்படுவாள். ஆனால் புருஷன் மரித்த பின்னதாக அந்த பிரமாணத்தின் விடுதலை ஆகி இப்பொழுது அவள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி நியாயப்பிரமாணத்தில் இருந்து கொண்டு நியாயப்பிரமாண நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ அதை விட்டுட்டு கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு நீ வருவாய் என்றால், நியாயப்பிரமாணத்தையும் வச்சுக்குவேன் ஆவியின் பிரமாணத்தையும் வச்சுக்குவேன் என்றால் எப்படி இருக்க முடியும்? நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தால் ஒழிய ஆவியின் பிரமாணத்துக்கு ஒருவன் கட்டுப்பட்டு இருக்க முடியாதே. அப்போ ஆவியின் பிரமாணத்துக்கு வந்து விட்டால் அந்த பழைய புருஷன் மரித்து விட்டான், பழைய நியாயப்பிரமாணத்தினுடைய பிரமாணம் முடிந்து விட்டது. அதனால தான் அப்போ நான் யாருக்கென்று பிழைத்திருக்கிறேன்? பழைய மனிதனுக்கென்று பிழைக்கிறேனா அல்லது புதிய பிரமாணத்துக்கு பிழைக்கிறேனா? 2 இருந்தால் விபச்சாரி போல காணப்படுவாள். யாக்கோப்பு 4:3-4 வாசிக்கும் பொழுது, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறேன், தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். அப்போ உலகத்துக்கும் தேவனுக்கும் இருக்க முடியாது. ஒன்று உலகத்தானாக இருக்கணும், இல்லாட்டி தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லும் பொழுது, உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். ஆனால் உலகத்துக்கும் ஒத்த வேஷம் தரிக்கிறது, தேவனுக்கும் பிரியமாக வாழ முயற்சிக்கிறது. இப்படி இருக்கிற மனிதன் எப்படின்னாக்கா, ஒரே மனைவி 2 பேருக்கும் மனைவியாக இருக்கிறது நிலைமை தான். இதே உதாரணம் தான் இங்கேயும் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளுக்கு மறிக்காத பட்சத்தில் ஒருவன் தேவனுக்கென்று பிழைத்திருக்க முடியாது. எனவே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒருவன் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனாக இருக்கின்றான். அதுதான் அந்த வசனத்தில் வாசிக்கிற கான்ட்ராஸ்ட், தெளிவான ஒரு வேற்றுமையை அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே இதுக்கு மேலே ஒரு உதாரணம் என்ன இருக்க முடியும்? உலகத்தானாக இருந்தால் இதுதான் ஏரோதுடைய புளித்த மாவு. ஏரோது புளித்த மாவு ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் அவன் கோயில் கட்டுவான். புறதேசத்தார் மக்களுக்காக அதுக்கும் தேவதைகளுக்கும் அவர் கோயில் கட்டுவான். எனவே அவர் இவர்களுக்கும் நல்ல காரியம் செய்வான், அவங்களுக்கும் நல்ல காரியம் செய்வான். இதுதான் ஏரோதனுடைய புளித்த மாவு. அப்படிப்பட்ட புளித்த மாவு ஒருபோதும் ஆண்டோருக்கு ஏற்புடைய புதிய மாவாக இருக்கவே முடியாது. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். எனவே மரித்திருக்கிற அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசுக்குடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாறிவிடுகிறோம். எனவே இனி ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டு நாம் போய்விடக்கூடாது. அதே விதமாக நம்ம மற்ற சபைகளுடைய சமய சடங்குகளுக்கு நாம் ஒருபோதும் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது, கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. அதான் 1 கொரிந்தியர் 7:23 சொல்கிறார், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவகுமாரனாய் இயேசுவுக்கு நாம் உரியவர்களாய் மாறிவிட்டோம். எனவே அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஏற்ப நாம் நடந்து கொள்ள போக வேண்டியது அவசியம். அதுதான் அந்த கான்ட்ராஸ்ட், 2க்கு இருக்கிற வேறுபாடை, அந்த தெளிவான வேற்றுமையை நாம் பார்க்கிறோம். 5வது காரியம், அதை கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கலேசியன் சாப்டர் 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தான் பவுல் சொல்லுகிறார். அடுத்த காரியத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாட் இஸ் அ கான்செப்ட்? இப்போ பொதுவான கருத்து என்ன அவர் சொல்ல விரும்புகிறார், என்ன அவர்களுக்கு விளக்க விரும்புகிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் பழைய மனிதன் அவனோடு கூட மரித்து விட்டான். பழைய சுயநீதி மரித்து விட்டது, பழைய நம்பிக்கைகளாக மரித்து விட்டது, பழைய காரியத்தில் அவளுக்கு இருந்த ஒரு பாரம்பரிய கொள்கைகள், அவருடைய பழைய ஞானம், பழைய அறிவு, இதெல்லாம் உலக காரியங்கள், இதெல்லாம் உலக நம்பிக்கைகள், இதெல்லாம் மரித்து விட்டது. அந்த மனிதன் செத்து போயிட்டான். இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் புது சிறுசியாய் மாறிவிட்டான். அதனால் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், ஆயினும் இப்போ பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது பழைய பிரமாணத்துக்காக அல்லது பழைய சுபாவத்துக்கோ அல்லது பழைய பாரம்பரிய கொள்கைகளுக்கோ அல்லது பழைய உலகத்தின், ஏன்னா உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்தின் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தோம். இனி அவைகளின்படி நான் பிழைத்திருக்க முடியாது. ஏன்னா இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டு நான் மரித்து விட்டேன். இப்பொழுது நான் பிழைச்சிருக்கிறேன். அந்த பிழைப்பு ஆண்டவராய் இயேசுனுடைய ஆவியை பெற்றபடியினாலே, ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டபடியினாலே இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். அதனால தான் வாசிக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஸோ உண்மையான அடிப்படை கொள்கை அதுதான். ரோமர் கிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3-4 வசனம். ரோமர் சாப்டர் 8 verse 3 and 4. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். வாசிக்கும்போது 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே, இயேசுனுடைய மாம்சத்திலே நம்முடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, கிரிகைகள் செய்யக்கூடாததை, சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யக்கூடாததை அவர் மனிதன் முடியாது என்பதை அறிந்திருந்தபடியினால தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னதாக மறுபடியும் எப்படி அவர்கள் அந்த பழைய பாரம்பரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அல்லது மனுஷனுடைய சபைகள், சட்டத்திட்டங்கள், கொள்கைகள், ஒவ்வொரு ஸ்தாபனத்தினுடைய சபை சட்டத்திட்டங்கள், கொள்கைகளுக்கு எப்படி நான் பிழைத்திருக்க முடியும், எப்படி பிழைத்திருக்கும்படி இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்துகிறதை எல்லா ஸ்தாபனங்களிலும் பார்க்கின்றோம். என்னதான் ஒருவன் இயேசுவை விசுவாசித்தாலும் அவங்க சபையினுடைய கொள்கையை செஞ்சாதான் அவர்களுக்கு திருப்தி வரும், அந்த மக்களுக்கு, ஸ்தாபன தலைவர்களுக்கு அதில் தான் திருப்தி வரும். இதுதான் பரிசேயர்களுடைய கொள்கை, இதுதான் சைசேயுடைய கொள்கை, இதுதான் ஏரோதுடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவு ஒருபோதும் ஆண்டோருக்கு ஏற்படைய புதிதான பிசைந்த மாவாக இருக்க முடியாது. எனவே இந்த கருத்து மிக முக்கியம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கலாம். கொலோசியன் சாப்டர் 2 verse 11 and 12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். இந்த 12ஆம் வசனத்தை நல்லா கவனிப்போம். ஞானஸ்தானத்தினாலே, எந்த ஞானஸ்தானத்தினாலே? தண்ணீர் ஞானஸ்தானத்தினாலே அல்ல. இன்றைக்கு நிறையா சபைகளிலே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுக்கி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்பட்டவன் தான் முழுக்கி ஞானஸ்தானம் தண்ணீரில் எடுக்கணும் இல்லையே. தண்ணீரில் எடுக்கிறதுனாலே, முழுக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால அவன் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. நாம் செய்கிற நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கிறது இல்லை. ஒருவரும் அதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. எனவே ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட, இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதில் அவரோடு எழுந்திருக்கும் பொழுது அவரோடு கூட எழும்பப்பட்டோம். இது சிலுவையில் நடந்த ஒரு சம்பவம், சிலுவையில் நடக்கின்ற ஒரு மாறுபாடு, சிலுவையில் உண்டாகின்ற ஒரு மாற்றம். அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிறுசியாக இருக்கிறான். எனவே அது தேவனுடைய செயல், தேவனுடைய செயலின் மேல் வைக்கிற விசுவாசம். எனவே அவரோடு கூட நாம் எழும்பி இருக்கிறோம், இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். இந்த விருத்த சேதனம் கையினால் செய்யப்பட்டதல்ல. ஆண்டவரே இந்த மாறுபாட்டை, இந்த வேறுபாட்டை கிறிஸ்துவுக்குள் ஒருவனுக்கு செய்கின்றார். எனவே இந்த கோட்பாட்டை நன்றாக அறிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனாக்கா, யூனியன் வித் கிரைஸ்ட். ஒரு நாளிலே கிறிஸ்துவை சேராதவர்களாய் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். என்றைக்கு நான் இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டேனோ அன்றைக்கு நான் கிறிஸ்துவோடு கூட நான் மன ஒப்பந்தத்திலே நான் நியமிக்கப்பட்டு விட்டேன், நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டு விட்டேன்.
எனவே யூதர்கள் பிரகாரம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாலே அது திருமணத்துக்கு ஏற்புடையதாகி மாறிவிடும். அவர்கள் இனிமேல் வேறு யாருக்கும் அவர்கள் மன ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட முடியாது, இணைக்கப்படக்கூடாது. மாம்ச பிரகாரமாக எந்த ஒருவரோடு கூட அவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் கற்பு குறைந்தவர்களாக மாறிவிடுவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கண்ணகியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால். எனவே ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே கிறிஸ்துவோடு கூட மன ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டு விடுகிறான். இதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஓசியாவில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் உருக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என்றைக்கு ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுகிறானோ அன்றைக்கு இயேசுவோடு கூட அவன் இணைக்கப்பட்டு விடுகிறான். இனி அவன் அதுக்கு அந்த இயேசுனுடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணம், தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக ஒருபோதும் அவன் நியாயப்பிரமாணத்திற்கோ கிரியின் பிரமாணத்துக்கோ அவன் ஒருபோதும் அவன் கடந்து போகக்கூடாது. இதுதான் பவுல் அங்கே தெளிவாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கடைசியாக வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கலேசியன் சாப்டர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கன்க்ளூஷன், முடிவுரையாக அவர் தீர்க்கமாக ஒரு முடிவுரையான ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார்? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது, அதாவது தேவனுடைய நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்த விஷயத்தை வாசிக்கிற, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒருவன் எப்படி நீதி உள்ளவனாய் மாறினான்? ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே ரோமர் 5:1 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் நீதிமான்கள் ஆக முடியாது, அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எதன் அடிப்படையில்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. எனவே அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்ட நான் நீதி உள்ளவன், அந்த தேவனுடைய நீதி உள்ளவன். எப்படி? 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். நான் பாவி, இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம். எனவே பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய அந்த ஆண்டவர் இயேசு எனக்காக பரிசுத்தமான பூரணமான ஒரு பலியை செலுத்துகிறார். எனவே பாவ பரிகார பலி அவர் செலுத்தும் பொழுது எப்படி என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார்? என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, என் பாவத்தை அவர் சுமக்கின்றார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் நான் பார்க்கும் பொழுது, ஒரு செய்த குற்ற தவறுகள் செய்யும் பொழுது அந்த கையை அந்த ஆட்டின் மேலே வைத்து அந்த ஆட்டின் மேலே அந்த சுமத்துகிறார்கள். அந்த ஆடு ஒச்சமற்றதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி தான் ஆண்டவர் குற்றமற்றவராக இருக்கிற இடத்துல பாவம் உண்டென்று யார் கூற முடியும்? அந்த ஆட்டிலே ஒச்சம் இருக்கக்கூடாது. அப்போ ஒச்சமில்லாத அந்த ஆட்டின் மேலே இவன் தன் கைகளை வைத்து தன்னுடைய பாவத்தை அவன் சுமக்கின்றான். சுமந்து அதனுடைய பாவத்தினுடைய அந்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த ஆட்டுக்குட்டியானது, அந்த ஆடானது தண்டிக்கப்படுகிறது. அந்த தண்டிக்கப்படுகிறபடினால இந்த ஆடு மரித்து ஜீவனை விடுகிறது. இவன் மரிக்கிறதுக்கு பதிலாக நிழலாட்டமாக அதை செய்கின்றார். இப்போ இயேசு பரிசுத்தமல்லவர், நான் பாவி. எனவே என்னுடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்படுகிறது. அதான் யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எனவே என் பாவம் அவருக்கு போகிறதுனால அவர் பாவியாகிறதில்ல. அவர் பாவியாடினார்னா அவர் செய்த பலியானது அது ஒருபோதும் பரிசுத்தமான பலியாக இருக்காது, தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்க முடியாது, அது தீட்டுள்ள பலியாக இருக்கும். ஆனால் பரிசுத்தமுள்ள தெய்வம், பூரணமான பரிசுத்தமுள்ளான தெய்வம் நம்முடைய பாவத்தை சுமந்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நம்முடைய பாவமானது தண்டிக்கப்படுகிறது. அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டு தமக்கு மரிக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற அந்த நீதியானது எனக்கு வருகிறது, நான் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் பாவி, அவர் பாவமாக்கப்பட்டார், பாவியாக முடியாது. பாவியானால் அவர் செய்தது மரித்தது வீணாயிருக்கும், ஒருவரும் நாம் நம்புகிற நம்பிக்கையும் வீணாயிருக்கும். அப்படி மரித்திருந்தால் கிறிஸ்து 3ஆம் நாளை தேவனை உயிரோடு எழுப்பியிருக்க மாட்டார். எனவே கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. எனவே இன்றைக்கு உலக அறிவை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இயேசுவை பாவி என்று சொல்லி பாவம் அவர்கிட்ட போச்சு என்று சொல்லி இன்றைக்கு தவறான உபதேசத்தை சொல்லுகிற மக்களும் இருக்கிறாங்க, அதை நம்புகிற மக்களும் இருக்கிறாங்க. இது கிறிஸ்து மரித்தது வீண் என்று மறைமுகமாக சொல்லுகிற ஒரு காரியம். எனவே எல்லாமே வீண் என்று இன்றைக்கு பிசாசனவன் சகலவிதமான வஞ்சகமான போதனையினாலே மனிதனை இன்றைக்கி வெறும் பக்தியிலையும் பரவசத்திலும் கொண்டு போகிறான ஒழிய உண்மையான பயபக்தி உள்ளவர்களாய் தேவனுடைய கிருபையை பற்றிக்கொள்கிற மார்க்கத்திலே கொண்டு போகிறதில்லை. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்வோம். அந்த கிருபையினால்தான் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். அதே விசுவாசத்தினால்தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அதே விசுவாசத்தினால்தான் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறினோம்.
அந்த நீதி எனக்கு வந்து விட்டது. அதே விசுவாசத்திலே அதே தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே ஆண்டவர் வருகிற வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமே ஒழிய, நீதி உள்ளவன் இன்னும் தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருக்கட்டும். அதை விட்டுவிட்டு மறுபடியும் தன்னுடைய சுய கிரியைகள், பக்திகள், சடங்கு சம்பிரதாயம் நம்பிக்கொண்டு போவார்களானால் அந்த நீதியை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தவற விட்டார்களோ, எப்படி கலாத்திய நாட்டில் வந்து பேதுரு மற்ற யூத பின்னணியில் வந்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் தவறி விட்டார்களோ, அதே விதமாக நாமும் இடறுவதற்கு ஏதுவாக, தவறுவதற்கு ஏதுவாக அது மாறிவிடும். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter chapter 2 verse 6, 7, 8. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எதுக்கு கீழ்ப்படியல? திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் சபைகளுடைய கோட்பாட்டுகளுக்கும் மனிதனுடைய பாரம்பரியத்துக்கு தான் கீழ்ப்படுகிறார்களே ஒழிய அவர்கள் திருவசனத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இதே தான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசித்த பொழுது பவுல் சொன்னார், எப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாக நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையின்படி நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூத மார்க்கமாய் நடக்கும்படிக்கு நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? எனவே இன்றைக்கு அதே விதமாக சத்தியத்தினுடைய நெறியின்படி இன்றைக்கு நடக்காமல் இன்றைக்கு பழைய மார்க்கத்திற்கு கிரியைகளுக்கு சார்ந்து போனது போல இன்றைக்கு அவ்விதமாய் இன்றைக்கு அநேக சபைகள், எல்லா சபைகளும் இன்றைக்கு அந்த விசுவாசத்திலே அவர்களை நடத்துகிறது இல்லை. அவர்களுடைய சபையினுடைய கொள்கைகளை தான் முன்னிறுத்துகிறார்கள். அதிலே தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயம் பண்ணுகிறார்கள். கலாத்திய சபையில் எப்படி செய்தார்களோ அதே விதமாக கட்டாயம் பண்ணுகிறார்கள். அதை செய்தால் அங்கீகரிக்கிறார்கள், செய்யாவிட்டால் அவர்களை ஒதுக்குகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். அந்த நிலைமை தான் இன்றைக்கும் காணப்படுகிறது. அதுவும் விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே இடலுக்கான கல்லையும் தவறுக்கான கண்மனை சீயோனில் வைக்கிற சபைகளிலே வைக்கிற காரியம். அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது முதல்ல மூப்பர்களுக்கு அதை சொல்லுகிறார். அதனால் தான் நன்றாக கவனிக்கணும். எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒவ்வொரு சபைகளுடைய தலைவனுக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தலைவன் சரியாகிட்டாக்கா சரியான காரியத்தை சொல்லுவார். அந்த சரியான காரியத்தை சொன்னால் மக்கள் சரியானதை அவர் நம்புவார்கள், கடைபிடிப்பார்கள். அதனால் தான் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீ தவறாக போதிச்ச தவறாக நம்புவாங்க, தவறான செய்கைக்கு போவாங்க, ஆண்டவருடைய கிருபையை போக்கடித்துக் கொள்வார்கள். எனவே சரியாக நீ சத்தியத்தை சொல்லு. அதே தான் இன்றைக்கு பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு, சேவை செய்யும்படிக்கு, ஊழியை செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். கிருபையை போக்கடித்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு, அவருடைய பக்தியும் அவருடைய சடங்கும் அவருடைய சம்பிரதாயமும் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எவன் மேல் இரக்கமாக இருக்கிறாரோ, எவன் மேல் கிருபியாக இருக்கிறாரோ அவன் மேல் தான் இரக்கமும் கிருபியும் உள்ளவராக இருக்கிறார். கிருபையை பற்றிக்கொள்வோம். நம்முடைய செயல்கள், நீதிகள், சுயநீதிகள், நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம். ஆண்டவருடைய திருவசனத்து மேலே நம்பிக்கை வைப்போம். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். எனவே புத்தி இல்லாத கலாத்திரை போல நான் போய்விடாமல் புத்தியுள்ள மனிதராய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து போக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே இயேசு ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொன்னது போல நாங்கள் நம்பியிருந்த பழைய நம்பிக்கைகள், நாங்கள் நம்பியிருந்த கிரிகைகள், நாங்கள் நம்பியிருக்கிற சுயநீதி, இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் மறித்து கிறிஸ்துக்கென்று படைத்திருக்க ஆண்டவர் இன்னும் பிரகாசமான மனக்கரங்களுக்கு தாங்க. நீர் நிலைத்து வைத்திருந்த அந்த நீதியிலே தொடர்ந்து வரைக்கும் நாங்கள் நிலைத்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.